வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1:6. வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி. எதனாலே கழுவி? ரத்தம் கடையில் அங்கே முக்காத்துட்டுக்கு விற்கலை. 33 வயசில் கடைசி சொட்டு ரத்தத்தை வார்த்து அதில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சாத்தான். அதுக்கு தான் அந்த ஈட்டி குத்து ரத்தத்தோடு சேர்ந்து தண்ணீரும் கலந்து நினைச்சது வெளியே வந்தது. அர்த்தம் என்னென்னா, மனிதா, கடைசி சொட்டு ரத்தத்தையும் உனக்காக கொடுப்பதற்கு நான் ஆயுதத்தோடு தான் இறங்கி வந்திருக்கேன். நீ இதெல்லாம் புரிந்து கொண்டு எழும்ப வேண்டிய உயரத்துக்கு விசுவாசத்தில் இந்த புஸ்தத்தை நம்பி எழும்பணும். ஆகவே ரத்தத்தால் நம்மை கழுவின்னு போட்டிருக்கு. 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். யாருடைய ரத்தமும் கழுவ முடியாது. எல்லாம் பாவ ரத்தம், டிஸ்குவாலிஃபைடு. ஒரே ஒரு ரத்தம், தேவனுடைய ரத்தம், தேவகுமாரனுடைய ரத்தம். அந்த ரத்தம் மாத்திரம் நம்மை கழுவும். அதுதான் ரட்சிப்பு. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். வாசிக்கிறேன். இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாய் தேவனுக்கு முன்பாக நம்மை சத்தமாச்சிங்க ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் கனமும் என்றைக்கு உண்டாவதாக. மறுபடியும் கரங்களை தட்டி சோதரிப்போம். செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போய் ராஜாவாக்குவார். அப்படி போடல. ராஜாக்கள் ஆக்கின பாஸ்டன்ஸ். கடந்த காலத்திலே கர்த்தர் நம்ம ராஜாக்கள் ஆக்கியிருக்கிறார். ஏன்? மனிதன் ராஜாவாக படைக்கப்பட்டவன். விழுந்துட்டான். இன்னைக்கு பண்டிகை காட்டிலும் மோசமாக இருக்கான். காலாவட்டங்களிலே அவிதமாக தாத்தா பாட்டின்னு சொல்லி அதே வீழ்ச்சி தொடரும் போது உள் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. மனுஷா, சாக்கடை மனுஷா. ஆனால் தேவன் பார்க்கும்போது அருமையானுடைய ராஜாங்கிற ரீதியில் தான் இன்னைக்கு வர என்ன செய்கிறாரு பார்க்குறார். அவர் மாற மாட்டார். ஒரு திட்டம் வச்சுட்டாருன்னு சொன்னால் அதே திட்டம்தான். விழுந்துட்டான், தூக்கிடுவேன் நான். மறுபடியும் கிரீடத்தை அவன் தலையிலே வச்சிருவேன். இதே வைராக்கியம்தான், இந்த போராட்டம் தான் கிறிஸ்தவ ஜீவியம். பிசாசுக்கும் தேவனுக்கும் உள்ள யுத்தம். அருமையான கவனிங்க. அவை கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து ஒரு ஆழமான ஒரு தெளிவான ஒரு அறிவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும்போது தேவனை நேசிக்க ஆரம்பிப்போம், பிசாசை வெறுக்க ஆரம்பிப்போம். பாருங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு பங்காக மாறிவிடும். அருமையானவர்களே, ஆகவே ராஜாக்களாக மாற்றிவிட்டார். வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 17 24. அவர் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளையிடத்திலா அந்நியரிடத்திலா யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியது இல்லையே. கடவுள் ஒரு நாள் வீணாக பேச மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு பேசுகிறாரு. இப்போ ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார். பாருங்கள், பேதுரும் இயேசுநாதரும் இருக்காங்க. இதில் இயேசுநாதர் கேட்காரு பேதுருகிட்ட, எப்போ ராஜாக்கள் வரிய பிள்ளைகிட்ட வாங்குவாங்களா அந்நியர்கிட்ட வாங்குவாங்களா? அந்நியர்கிட்ட. அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. என்ன அர்த்தம்? நீ நானும் ராஜாவுடைய பிள்ளைகள். எல்லோரும் கரங்களை தட்டி சோதரி போவோம்.
இதுக்கு முன்னால் உனக்கு தெரியாது, புஸ்தகத்திலிருந்து படிச்சுக்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பிரசங்கியும் படிச்சுக்க, விசுவாசியும் படிச்சுக்க. நான் என்னங்க ஏன் இழுக்காத, உள்ள ஆழத்துக்குள்ள. நான் ராஜா பிள்ளை, தொட்டா தெரியல, இந்த கண்ணுக்கு விளங்கலை. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பொய் சொல்ல மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை தரம் எவ்விதமாக உயர்த்தப்படுகிறது என்பதற்கு வழியை சொல்லி கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜா பிள்ளையாக இருந்தால் அங்கே ஒரு மீன் வெள்ளி பணத்தை வாயில் வச்சு காத்துக்கிட்டே இருக்குது. பேதுரு எப்போ வருவான், எவ்வளோ நேரமாக நினைச்சோம் என்ன தெரியாது, பாவம். இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு. நீ ராஜாவுடைய பிள்ளை, நீ ராஜாவுடைய பிள்ளை. உணர்வு உள்ளே வரும் பொழுது அருமையான பிள்ளை, மீன் ஐந்தறிவுள்ள ஒரு பிராணி, அது வெள்ளிப்பணத்தை கர்த்தர் சொல்லியிருக்காரு, தூண்டி வரும். கரெக்டாக பேதுருடைய தூண்டிக்கு வாயச்சனம் திறக்கணும். ஆனால் அவனை கட்டளை போட்டிருக்கேன், அப்படியே கீழ்ப்படுகிறது. வெள்ளிப்பணத்தை வச்சுட்டு காத்துட்ருக்குது. வாட் அ கிரேட் மிராக்கிள்! எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். வெள்ளிப்பணத்தை வாயில் வச்சுட்டு காத்துக்கிட்டே இருக்குது. இவன் போடுறான், கரெக்டாக அது பிடிக்குது. வெள்ளிப்பணத்தை எடுத்து கொடுக்காங்க. அர்த்தம் என்ன? அற்புதம் உனக்காக என்ன செய்கிறது? காத்து கொண்டிருக்கிறது. நம்பு, நம்பு. இயேசு அதில் விளையாடிட்டு இருக்கலைங்க. ஒரு வார்த்தை வீணாக பேச மாட்டார். தேவன் பேசுகிறார், சொல்லுகிறார். பாருங்கள், வெள்ளிப்பணத்தை காத்து வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் காத்துட்ருக்கோம்ப்பா. ஓடு, சீக்கிரம் தூண்டில் எடுத்துகிட்டு போடு, அதை எடுத்துகிட்டு வா, அதை ரிலீஸ் பண்ணி விடு. அருமையானவர்களுடைய கவனிங்க, இப்படி அற்புதங்கள் அருமையானவர்களை நாம் ரிலீஸ் பண்ணி விடுறதுக்காக நமக்காக என்ன செய்கிறது? காத்து கொண்டிருக்கிறது. நம்புங்கள். நாம் யார் என்ற ஒரு உள்ளுணர்வு, அறிவு அருமையான நமக்கு வரும்போது தான் வெளியே இதெல்லாம் பலிக்கும். அறிவு மிக மிக அவசியம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன செய்கிறார்கள்? சங்காரமாகிறார்கள். வேறு பாவம் ஒன்றும் செய்யலை. பாவம்னு ஒன்று விபச்சாரம், வேசித்தனம், பேங்கை கொள்ளடிக்கிறது, இதுதான் மனிதனுடைய மண்டைக்குள்ளே இருக்குது. வேதம் வித்தியாசமாக போதிக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அறிவில்லாமை சங்காரம். என் ஜனங்கள் அறிவில்லாமல் என்ன செய்கிறார்கள்? சங்காரமாகிறார்கள். நான் யார்? என்னை ரட்சித்திருக்கிறது யார்? பொன் என்னை மீட்க முடியாது, வெள்ளி என்னை மீட்க முடியாது. ஏசுனார் சொன்னார், நான் ரெடி. அதுதான் அந்த விழாவில் உள்ள குத்து. கடைசி சொட்டு ரத்தம் வெளியே வந்தது. அருமையான்களே, மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு, ஜீவன், பாவ மன்னிப்பு, பரலோகத்துக்கு பிரவேசம் எல்லாம் இலவசமாய் கல்வாரியிலே கட்டவிழ்க்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அத்தனை உனக்காக. நீ காத்துட்டு கொடுக்கல, நீ ஜெபிக்கலை, நீ உபவாசிக்கலை. அதனால் நீண்ட உபவாசம் மேலே நம்பிக்கை வையாதிருங்கள். நீண்ட உபவாசம் வேஸ்ட்டு. நம்முடைய சரீரத்தை நாம் பாடுபடுத்துறதுனால ஆவி உலகம் அசையாது. தேவன் தம்முடைய சரீரத்தை பாதிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தபடினாலே ஆவிக்குரிய உலகம் என்ன செய்கிறது? அசைகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனை குறித்து இன்னும் அறிய வேண்டும். அவருடைய ரத்தம், அவருடைய அன்பு, அவருடைய பாடுகள், அவர் கொடுத்த கரையும், அவர் உன் மேலே வச்சிருக்க கர்சனை, இவளை குறித்து அறிவு அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஆசைப்படி தான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் எதிர் மேலேந்து காலை வேளையிலே ஆசை வைத்திருக்கிறீர்கள். முதலாவது கர்த்தர், அவருடைய அன்பு, உயர்ந்த காரியங்கள் மேலே ஆசை வைக்க வேணும். ரெண்டாவது, உலக பிரகாரமாக நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பேன் என்று ஆசைப்பட வேண்டும். அது வந்து பாவம் கிடையாது. அது கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. மனுஷன் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கான். இன்றைக்கி அவன் புத்தி கீழே விழுந்து போச்சு. புஸ்தகத்தை எதுக்கு எழுதி கொடுத்துருக்கேன்னு சொன்னால், இந்த பாஸ்டரை கொண்டு போய் இந்த புத்தியை வச்சு மேலே தூக்கி விடுறதுக்காக
சர்ச்சு வச்சிருக்கேன் நானும் சொல்லி கருத்தை சொல்கிறாரு. எல்லாரும் கரங்களை தட்டி சோத்தடிப்போம். சில கோயிலுக்கு போனால் பாருங்கள், சடையை பற்றியும் ஜிப்பாவை பற்றியும் வேட்டையை பற்றியும் சட்டையை பற்றியும் பேசி மக்கள் கீழே 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 இருந்ததை விட்டு கீழே போயிட்டுருக்காங்க. அருமையான சர்ச்சு கிடையாது, அது அறிவீனம், மூடத்தனம். இந்த புஸ்தகம், தேவனுடைய புஸ்தகம், மனுஷன் எப்படிப்பட்டவன், எப்படி உருவாக்கப்பட்டான், அவனை பற்றி கர்த்தர் எவ்வளவு பரந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார், எவ்வளவு நல்ல எதிர்காலம் இந்த உலகத்திலையும் அந்த உலகத்திலையும் அவனுக்கு இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதை படித்து கொண்டு அருமையானவர்களே, அதை கரெக்டாக மக்களுக்கு சொல்லுகிறவன் தான் பாஸ்டர், ஊழியக்காரன். பாருங்கள், கோயிலுக்கு வந்தால் ஒரு குற்ற உணர்வோடு நீங்கள் எழுப்பி போனீங்கன்னு சொன்னால் அது கோயிலே கிடையாது. சம்திங் ராங், தப்பான இடத்துக்கு போயிட்டீங்க. நீ வெளியே எழுப்பி போகும்போது, என்னை பற்றி இவ்வளவு உயரமான எண்ணங்களை நீர் வச்சிருக்கிறா என்ன மன்னியும், என் எண்ணங்களை இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், விரிவாக்கும். என்ற ஜெபமும் வாயிலிருந்து என்ன செய்யணும், எழும்பணும். ஏன் பிரச்சனை தான் ஆண்டவரே, இந்த காலவெளியிலே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பிரச்சனை தான், உங்கள் பிரச்சனை தான், ஏன் பிரச்சனை தான். அவர்கிட்ட ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது என்பதை 100க்கு 100 திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். காட் இஸ் பெர்ஃபெக்ட். அவர்கிட்ட ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்கேயோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அது நம்மகிட்ட இருக்குது. அது எவ்வளோ சீக்கிரம் அறிந்து கொண்டோமோ, எவ்வளவு சீக்கிரம் அது மாறிக்கொண்டோமோ, அவ்வளவு தூரம் உயர்வு சீக்கிரமாய் நம்மை தேடி வருகிறது. என் வாழ்க்கை எல்லாருமே எத்தனை காரியங்களிலே மாறிவிட்டேன். எங்கேயோ கடைக்கோடியிலேயே அருமையான கிடந்த ஆட்கள் நாங்கள். இந்த புத்தகத்தை குறித்து சரியான ஒரு அறிவு கொஞ்சம் வர ஆரம்பிக்கும்போது மாறிக்கொண்டே ஒன்று ஒன்றா மாறிட்டே வருது. ஐ ஆம் ராங், யூ ஆர் ரைட்டு. நீர் ஒரு நாள் தப்பு போட போகிறதில்லை, என்னை திருத்த எனக்கு உதவி செய்யும். திருந்தனும் பலன் கிடையாது, அதுக்கு நீர் தான் பலன் என்ன செய்ய வேண்டும், தரணும். பாருங்கள், உயரமாக சிந்திக்கணும் அப்படின்னு யோசிச்சா கர்த்தர் தான் உதவி செய்யணும். அவர் தான் உயரமான எண்ணங்களை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அது கர்த்தர் மேலே சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை அது இருந்த இடத்திலே இருக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். 1 பேதின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், சீக்கிரம் மறுபடியும் 1 பேதின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். தங்கள் நிமித்தமாக அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இவைகளை உற்று பார்க்க தேவதூதரிடம் என்ன செய்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். தேவதூதர்னா நாம் என்னமோ யோசிக்கிறோம், ஆனால் அருமையான தேவதூதர்கள் மிகுந்த வல்லமை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களை காட்டிலும் மேன்மையான ஒரு ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை திட்டமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். 3 கிளாஸ் இருக்குது. ஒன்று காட் கிளாஸ், அடுத்தது ஏஞ்சல் கிளாஸ், அடுத்தது அனிமல் கிளாஸ். முதலாவது ரகம் தேவ ரகம். நம்ம அதோட சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கார் கர்த்தர். நான் தேவன், நீ தேவகுமாரன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் சோதரிப்போம். எனக்கு கிரீடங்கள் இருக்கிறது, உனக்கு கிரீடம் வச்சுருக்கேன். நீயும் நானும் ஒன்று. நீ அனிமல் கிளாஸ் மாதிரி சிந்திக்காத. தேவதூதன் சொன்னோடனே அவன் என்னமோ பெரிய வசதி. நான் கொஞ்ச நாள் இந்த சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரங்க கூட சேர்ந்து ஊழியம் செஞ்சேன். அவர் எந்த நேரம் தரிசனம் சொப்பனம்னு சொல்லிகிட்டு இருப்பார், பல விதமான இதெல்லாம் சொல்லுவார். சில சமயங்களில் தேவதூதனை பற்றி சொல்லுவார். தேவதூதன் கால் இந்த மாதிரி இருந்துச்சின்னு சொல்லுவார். நான் அங்கேருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆண்டவரே அவருக்கு காலை காமிச்சிருக்காரு, எனக்கு ஒரு நகத்தையாவது காமிக்கக்கூடாதா அப்படின்னு. அவருக்கு காலெல்லாம் காமிக்கிற ஆண்டவரே, எனக்கு தேவதூதன் நகத்தையாவது காமிக்கக்கூடாதான்னு சொல்லி. நகம் எதுக்கு, சூப் போடுறதுக்கா?
இதை காலத்தான் வச்சு என்ன செய்ய யோசித்து பாருங்கள் எப்படியோ ஒரு மாதிரி உருட்டி பெரட்டி காரியங்களை செய்துட்ருக்காங்க. தேவதூதர் என்பது நம்முடைய வேலைக்காரர்கள். ஆனால் அருமையானவர்களே, நமக்கு மேன்மையான ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். தேவதூதர்களுக்கு இந்த ரட்சிப்பை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்த இல்லை. ஏன் கர்த்தர் சிலுவையில் சாக போகிறாரு என்றெல்லாம் ஒரு விளக்கமும் அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆகவே இயேசு சிலுவையிலே சாகும் பொழுது தேவதூதரெல்லாம் எல்லாம் அப்படியே ஆடி அசைஞ்சு போயிட்டாங்க, எல்லாம் நடுங்கி போயிட்டாங்க, எல்லாருமே திகைத்து போய்விட்டார்கள். ஏன் கடவுள் போய் இந்த மாதிரி ஒரு பாவி மாதிரி, ஒரு நீச பாவி மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் சகிக்கிறாரேன்னு சொல்லி. ஆனால் பெந்தெக்கோஸ்தே நாளில் அருமையானவே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையாக சேர்க்கப்படும் பொழுது அப்போதான் அவருக்கு தெரிந்தது ஏதோ ஒரு நோக்கத்தோடு செய்கிறார் கர்த்தர். எல்லாரும் கரங்களை தெரிந்து சோதரிப்போம். பழைய ஏற்பாட்டில் சபை என்று ஒன்று கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் தேவதாசர்களாக இருந்தார்கள். தேவர் ஆல் சர்வன்ஸ் ஆஃப் காட், நாட் சன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் வைக்கப்படவில்லை. எல்லாரும் வேலைக்காரராக அருமையானவர்களே பழைய ஏற்பாட்டிலே தாசர்களாக கருதப்பட்டார்கள். முதலாவது ரட்சிக்கப்பட்டது இயேசு பாதாளத்தில். அவருடைய ரட்சிப்பு நம்முடைய ரட்சிப்பாக முடிகிறது. ஆகவே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே கோடிக்கணக்கான ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த சபை என்கிற ஒரு தேவனுடைய வீடு, தேவன் பிரத்யேகமாக தனக்கென்று ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கென்று கூட்டுகிறார் என்பதை எல்லாவற்றையும் தேவதூதர்கள் அருமையானவர்களே கண்டு அதற்கு முன்பாக புரிந்து கொண்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம், ஒரு வசனம் வாசிடுவோம். எபேசியர் 3:10. உன்னதங்களில் துரைத்தனங்களுக்கும், இதுதான் தேவதூதர்கள், அவர் உன்னதங்களில் இருக்கிறார்கள். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. ஆக இன்றைக்கி சபையில் நடக்கிற தேவதூதரும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, அங்கே நிறைய தேவதூதர்கள் இருக்காங்க, நிறைய தேவதூதர்கள் இருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவதூதனை கர்த்தர் டெப்யூட் பண்ணியிருக்கிறார்னு எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு தேவதூதையும் உனக்காக டெப்யூட் பண்ணப்பட்டிருக்கிறான். உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு கைகளில் என்ன செய்கிறார்கள்? ஏந்தி கொண்டு போகிறார்கள். ஏந்தி கொண்டு போகிற என்ன அழகாக எழுதியிருக்கு பாருங்கள். தேவன் மனுஷனை பற்றி எவ்வளோ அக்கறையாக இருக்காரு. இவன் யாரோ எவனோ, ஆனால் தேவாதி தேவன் தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டு அவன் பாதம் கல்லில் இடரக்கூடாது, நீ கையில் அப்படியே ஏந்திக்கிட்டே போகணுன்னு சொல்லி கட்டளை கொடுத்துருக்கிறான்னு எழுதப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும். நான் ஒன்றும் இல்லை பிரதர், குப்பை பிரதர், தூசி பிரதர், ஒன்றும் இல்லை பிரதர், அறிவீனம். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளை என்கிற மகிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். அதற்கேற்றார் தேவதூதர்கள் உன்னை பார்த்து பயப்படுகிறார்கள், நடுங்குகிறார்கள், சொன்னதை செய்கிறார்கள். பிசாசுகள் நடுங்குகின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் தான் அருமையானவர்களே இந்த கண்ணு சரியாக தெரியாதனால அந்த பழைய பாட்டையே பாடிட்டே இருக்கோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவள் ஒளிந்து போயின. ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால் எல்லாம் ஒளிந்து போச்சு, எல்லாம் புதிதாயின நிலப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு தேவதூதன் உன் கூட எப்போதும் வாராங்கிறத திட்டமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் தனிமையாக இல்லை, நம்ம கூட துணைக்கு அருமையான தூதனை, வல்லமையான தூதனை கர்த்தர் என்ன செய்திருக்காரு? டெப்யூட் பண்ணியிருக்கார். வாசிக்கலாம், எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படினா வேலை செய்கிறதுக்கு, ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும், தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. அனுப்பப்படும் போட்டாங்க. எல்லா இங்கிலீஷ்லேயும் மற்ற எல்லா இடத்துலையும் அனுப்பப்பட்டான்னு போட்டிருக்கு. தேர் ஆல்ரெடி சென்ட் ஃபோர்த்.
என்னைக்கு மக்கள் ரட்சிக்கப்பட்டார்களோ அன்றைக்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலைக்காரனை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்பிட்டார். அவன் கூட தான் இருக்கான். உனக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அது உண்மை. தெரிஞ்சால் நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், அதனால் உள்ள லாபத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம். கவனிங்க, கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இருக்கிறாரு. ஆகவே யாரும் தேவனுடைய பிள்ளைகளை அற்பமாய் எண்ணி அவன் என்ன குப்பை தூசி என்ன ஏசுனார்னு சொல்லிட்டடக்கான்னு சொல்லிட்டு அற்பமாய் எண்ணிவிட முடியாது. கர்த்தருங்க ஓன் பண்ணுறாரு பாருங்க. அதையும் வாசிடுவோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18வது அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. இந்த சரீரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசித்து கொண்டிருக்கிறார்களாம். நமக்கு தான் பூலோகம் பரலோகம்னு சொல்லி வித்தியாசம் பார்க்க நம்ம கோடி கோடி மைல்கள் இருக்கிறது. ஆனால் தேவதூதர்களுக்கு பரலோகமும் ஒன்று பூலோகமும் ஒன்று. ஒரு ரட்சிக்கப்பட்டவன் இருந்து ஜெபத்தை அருமையானமில்லே அவங்க வாங்குகிறாங்க, சுமந்து கொண்டு போகிறார்கள். பதிலை அங்கே இருந்து சுமந்து கொண்டு கீழே இறங்கி வருகிறார்கள். பாருங்கள், ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாமலே அருமையானலே நடந்து கொண்டு இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வல்லமையான தேவதூதர்கள் எல்லாவற்றையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அதுதான் ப்ராப்ளம். பாருங்கள், தேவதூதர்கள் எவ்வளோ வல்லமையுள்ளவர் என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆகவே அவ்வளோ வல்லமையான தேவதூதர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த தூதனை கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். லூக்காளுதின் விசேஷம் 16வது அதிகாரம், லூக்காளுதின் விசேஷம் 16வது அதிகாரம் 22. பின்பு அந்த தரித்திரன் லாசரு மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாருங்கள், ஐஸ்வர்யவான் மரித்தான். அங்கே ஒருத்தன் அவனை தூக்கலை. ஒருவேளை பேய்கள் வந்து தூக்கிட்டு போயிருக்கோம். ஆனால் இந்த லாசரை பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டு வாசலில் தான் கிடக்கிறான். ஏழையா மரித்த மாத்திரத்தில் அருமையான ஒரு சரத்தை கார்ப்பரேஷன் ஆட்கள் வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஆவிய தேவ தூதர்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போனார். எல்லாரும் கரங்களை கட்டி தோத்தடிப்போம். ஆவி என்பது வேறு, இந்த சரீரம் கிடையாது. சரீரம் ஏழையாக இருந்தனா உள்ள ஆவியும் ஏழையாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆவி உள்ளே ரட்சிக்கப்பட்டிருக்குமானால் தேவாதி தேவனை உள்ளே வைத்திருக்கிறது. ராஜாதி ராஜனை அது உள்ளே சுமந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பணக்காரனை உள்ளே வைத்திருக்கிறது. ஆகவே ஒரு ஆள் வெளியே ஏழையாக இருந்தாலும் செத்துட்டான்னா உடனே தேவதூதை வந்துட்டான் ஆவியை தூக்குறதுக்கு. லாசருவுக்கே தூதனை வச்சுருந்தாருன்னா உனக்கு தூதனை வச்சுருக்கிறது எவ்வளோ அதிகம். எல்லாரும் கரங்களை தேர்த்திக்க சோதரிப்போம். யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். யோவான் 1:51. யோவான் 1:51. பின்னும் இயேசு அவரை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரன் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு மேலே தெளிவாக என்ன சொல்ல முடியும்? தன்னை பற்றி சொல்கிறாரு. தேவ தூதர்கள் என்கிட்ட ஏறுவாங்க, இறங்குவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ கவனிங்க, அவரும் தேவகுமாரன், நாமளும் தேவ குமாரர்கள். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன செய்தார்? அதிகாரம் கொடுத்தார். இயேசு தேவனுடைய பிள்ளை. அதனால் தேவதூதர்கள் ஏறுறாங்க, இறங்குறாங்க, ஜெபத்தை தூக்கிட்டு போகிறாங்க, பதில கீழே இறங்கி கொண்டு வராங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கண்ணுக்கு தெரியாதபடி தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள்.
என்பதை இந்த காலவெளியிலே புஸ்தகத்திலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இவ்வளவு பெரிய மதிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்குது. ரட்சிப்பின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை மூலமாக பரலோகம் பூலோகத்தோடு இணைக்கப்படுகிறது. தேவதூரில் பாருங்கள், இங்கே இருக்க தேவதூரில் எப்போதும் பரமபிதாவின் சமூகத்தில் தரிசித்து கொண்டிருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி இங்கேயும் அங்கேயும் இருப்பாங்க? பரலோகம் பூலோகமும் அவங்களுக்கு ஒன்று தான், நமக்கு தான் ரொம்ப தூரம். கண்ணை முன்ன பிறகு தெரியும், இந்த மாம்சம் போயிடுச்சுன்னா ஃப்ரீ. அதுக்கப்புறம் அருமையானுடைய கடவுளை மாதிரி பூலோகம் பரலோகம் எல்லா கோலங்களுக்கும் இந்த ஆவி போயிட்டு வரலாம். எல்லாரும் கரங்களை தட்டி சோத்திரிப்போம். பாருங்கள், இந்த ஆவி இந்த மாம்சத்துக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. மற்றபடி ஆவி என்பது தேவனை போல வல்லமையுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஆவியை தான் இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆவியை தான் கர்த்தர் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே மகிமையை கர்த்தர் ஏற்கனவே மனுஷனுக்கு கொடுத்து விட்டார். இன்னும் ஒரே ஒரு மகிமை என்னன்னு கேட்டால், கண்ணை மூடி இந்த கோலத்தை விட்டு அந்த கோலத்துக்குள்ளே என்ன செய்யணும்? போகணும். மனுஷன் கண்ணை மூடும்போது என்ன செய்கிறான் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன நடக்குது தெரியுமா? வேறு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, பரலோகத்துக்கு போகிறான். இந்த கோலத்துலேருந்து அந்த கோலத்துக்கு போகிறான், அவ்வளோதான். பூலோகத்துலேருந்து பரலோகத்துக்கு போகிறான், அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய மகிமையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இன்னொரு நேரம் கரத்தை தட்டணும். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவின் பாடுகளும் அவளின் பின்னாலே வருகிற மகிமையிலும். இயேசு பாடுபட்டதுனால நமக்கு இவ்வளவு ஸ்லாக்கியங்கள் நமக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. எல்லாரும் மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லா தயவுசெய்து எழும்போம். பரலோக பிதாவே, நாம் துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கொடுத்திருக்க எல்லா மேன்மைக்காக மகிமைக்காக நாம் துதிக்கிறோம். மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, அதற்காக பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து கல்வாரியிலும் பாதாளத்திலும் பாடுபட்டது மாத்திரமல்ல, அந்த மகிமையை மனிதனுக்கு திருப்பி கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாம் துதிக்கிறோம். மகிமையை கொடுக்க ஆரம்பித்திருக்கிற ஆண்டவரே, நமக்கு எங்களுடைய மக்களுக்கு நீர் மகிமையை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறீர். அதிகமாக இன்னும் கொடுக்க போயிருந்த நாட்கள் எதிர்பார்த்து நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் பாடுகளும் அதற்கு பின்னால் வரும் மகிமைகளும் என்று எழுதியிருக்கிறபடி உமக்கு பாடுகள் எங்களுக்கு மகிமை. அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.